மாப்பிள நாம டென்ஷன் ஆகி என்ன பண்றது? நம்ம தங்கச்சி தேடாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். இப்போ என்ன பண்றது மாப்பிள? அபிராமி, சொல்லுங்க சிஸ்டர். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, வேன் வந்ததும் போலாம். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போற வழியில சாந்தோம்ல கொஞ்சம் குழந்தைங்களை பிக்கப் பண்ணணும். மத்த விஷயத்த நான் டிரைவர் கிட்ட சொல்லியிருக்கேன். பத்திரமா போயிட்டு வாமா. சரி. மாப்பிள இல்லை மாமா, டெய்லர் என்கிட்ட பேச வந்தப்போ நான் அவகிட்ட பேசக்கூட தயாரா இல்லை. இப்போ நான் டெய்லர் தேடுறேன், அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல மாமா. எனக்கு இப்போ அவகிட்ட லவ் சொல்றதை விட அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு மாமா. மாப்பிள இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இப்போ என்ன நடந்து போச்சு? தங்கச்சிக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத. தங்கச்சி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். மாப்பிள, வீட்டை விட்டு போறவங்க தன்னை அறியாம ஏதாவது ஒரு குழுவை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. நாம டென்ஷன்ல ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம். அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம கண்டிப்பா தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம் மாப்பிள. மாமா, நாம டெய்லர் வீட்டில் இருந்தப்போ டேபிள் மேல இருந்த ஒரு பேப்பர்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு ஒரு ஆட் போட்டு இருந்துச்சு. அதை ரவுண்ட் பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன். அவ அந்த ஜாப்ல சேர்ந்துருப்பாளோ? மாப்பிள ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எங்க போற? அண்ணா, இன்னைக்குள்ள பேப்பர் எல்லாத்தையும் கொண்டா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மாப்பிள, நீ பார்த்த ஆடு இந்த பேப்பர்ல ஏதாவது இருக்கான்னு பாரு. பார் சீக்கிரம் பாரு மாப்பிள. இல்ல மாமா. குடு மாப்பிள, இந்த பேப்பர்ல இருக்கான்னு பாரு. இதுலயும் இல்ல மாமா. இதுல பாரு மாப்பிள. மாமா, தோ இந்த ஆட் தான் மாமா.
மாப்ள ஆ. இதுல ஃபோன் நம்பர் இருக்கு, முதல்ல கால் பண்ணு மாப்ள. கொண்டா மாப்ள. குடு மாப்ள. மாப்ள போடு மாப்ள. ஹலோ ஹலோ, டெய்லர் அங்கே ஜாப் கிட்ட வந்தாங்களா? டெய்லரா? மாப்ள பதட்டப்படாம பேசு மாப்ள. சாரி மேடம். காலையில் அபின்னு யாராவது உங்ககிட்ட வேலை கிட்ட வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கேரளா கிளம்ப போறாங்களே. கேரளாவா? மேடம், அவங்கள போக வேணாம்னு சொல்லணும். அவங்க அங்கே இருந்தாங்கன்னா சஞ்சீவ் பேசுறேன்னு கொஞ்சம் ஃபோனை கொடுங்க மேடம். ஐயோ சார், நான் இப்ப வெளியில இருக்கேன். நீங்க அந்த பொண்ணுக்கே ஃபோன் போட்டு பேசலாமே. மேடம், அவ வீட்டில் கோச்சிட்டு வந்துட்டா மேடம். ஓ, கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ, இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் கிளம்பிடும் சார். கேரளாக்கு போனா அந்த பொண்ணை கம்யூனிகேட் பண்றது கஷ்டமாச்சே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி மேடம், தேங்க்ஸ். மாமா, அபி கேரளா போறாளாம். இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் கிளம்பிடுமா? மாப்ள சீக்கிரம் போய் தங்கச்சி போறதுக்குள்ள தடுத்துருவோம். சரி. வீடு வண்டிக்குள்ள போய் ஏறி உட்காருங்க. பார்த்து போங்க. எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். சிஸ்டர், இன்சார்ஜ் எங்க இருக்காங்க? தெரியலீங்களா சிஸ்டர்? மேடம், மேடம், நீங்க தானே குழந்தைங்களை கேரளாவுக்கு கூட்டிட்டு போறீங்க? வாங்க. போங்க. பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போங்க மேடம். சரி. பாய்.
எந்த டைம்ல சிக்னல் போடணும்? யோ வண்டி அடியா. சாரி, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். உங்க அக்கா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? நான் தான் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமேல் என்னால உன்னை பிரிஞ்சிருக்கவே முடியாது டெய்லர். ஐ லவ் யூ. உன்னை விட்டு போக மாட்டேன். வரவா நான் வந்திடவா உன் வார்த்தைகள் தான் கேட்கிறதே. சாரி சஞ்சீவ், என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க ட்வின்ஸுங்கிற விஷயம் தெரியாது. நான் உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிய வரும். அதனால என் அக்காவுக்கு தான் பிரச்சனை. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை டெய்லர்.
நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன், அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. வேண்டாம் சஞ்சீவ், எனக்கே தெரியாம எங்க அக்காவுக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் அவளுக்கு தொந்தரவு கொடுக்க நான் விரும்பல. உங்க அக்கா லைஃப்காக உன் லைஃப் இழக்க போறியா? டெய்லர், ஒரு பிரச்சனை வராது டெய்லர், நான் சொல்றத கேளு. உங்க அம்மா என் அக்காவுக்கு அவங்க மனசுல பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. உனக்காக உங்க அம்மா என் அக்காவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா கூட அவங்க மனசுல காலம் முழுக்க எங்க அக்காவை பத்தின ஒருத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கு என்ன தியாகி நினைப்பா?